10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க, நமக்கு வந்து இந்த +2 டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து 4th lesson ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதில் வந்து நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் வந்து அது சயின்டிஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நம்ம பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட் மூலிமா நவடேஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது, அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் இன்சுலின் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்போ அந்த ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம எந்த பாக்டீரியாவிலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் the development of the artificial gene. அப்போ செயற்கையான முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீன் என்ன பண்ணுறாங்க, அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்வால்வ் ஆகிறது யார் அப்படின்னா HG கொரோனா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகிறாங்க. அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா the functioning with the living cells of the development of the artificial gene ஃபஸ்ட்டு உருவாக்குனது யார் அப்படின்னா HG கொரோனா. அதுக்கப்புறம் ஹியூமுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சுலின், அதாவது ஹியூமனுடைய இன்சுலின் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இன்சுலினை வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த ஹியூமுலின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஃபஸ்ட் ஃபார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த RDNA டெக்னாலஜி ஃபார் ஹியூமன் யூசஸ், ரீகாமினன்ட் DNA டெக்னாலஜி. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா RDNA டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த TI பிளாஸ்மிட், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் அ ஜெனட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த பிளான்ட். எஸ்பெஷலி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஆர்கானிசம் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா, அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாக்டீரியா வந்து என்ன பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா டெல்டா எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து தனியாக பிரித்து எடுத்து என்ன பண்ணுறாங்க, உனக்கு அந்த பிளான்ட்டோட கேரக்டருக்கு, அதாவது நமக்கு அந்த பாக்டீரியாவுக்கான ஆப்போசிட் கேரக்டர் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் கால் த TI பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிரவுண்ட் கால் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மகுட கலலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் தென் திஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். சரியா, இப்போ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனா டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த கொரோனாவுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த PCR அப்படின்ட்டு சொல்லக்கூடிய டெக்னாலஜி மூலிமா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொரோனா வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கேரக்டருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா காரி முல்லிஸ் அப்படிங்கிறத முதல்ல நினைப்பாங்க, இது வந்து டிஸ்கவர் பண்ணார். அடுத்தது த ஜீன் டிரான்ஸ்ஃபர் பை த பயோலிஸ்டிஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியாவிலிருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு நமக்கு என்னது ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இன்டர்சேஞ்சஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இது வந்து நமக்கு கிரிப்த் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டுபிடிச்சார். சரிங்களா, அப்போ கிரிப்த் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மெத்தடாலஜி வந்து நமக்கு கண்டுபிடிச்சார். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு குரோமோசோம் ஆஃப் த ஈஸ்ட் இஸ் அ சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னா 1992 தான் ஃபஸ்ட்டு குரோமோசோமோட சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. எதில் அப்படின்னா ஈஸ்ட்டில். ஓகே, அண்ட் தென் த US அப்ரூவ்ட் த ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஃபுட்டு என்னென்னா ஃப்ளேவர் சவர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஃப்ளேவர் சவர் டொமேட்டோ அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், அந்த டொமேட்டோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் எபிகார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ எபிகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிகேலட்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த என்சைம் தான் என்ன காரணம் அப்படின்னா பழம் வந்து இப்போ நமக்கு ஒரு ஜூஸியாக மாறுறதுக்கு, அல்லது வந்து நமக்கு அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
அந்த இதுலேருந்து நமக்கு ஃப்ரெஷ் அந்த ஃபார்முக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூட் ஃபார்முக்கு வரதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த பாலி கேலட்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் தான். இது கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், பழம் வந்து நமக்கு ஃபுல்லாக பழுத்துட்டு சீக்கிரமாக நமக்கு என்ன ஆயிரும்னா வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? அப்போ அந்த பழத்தை சீக்கிரமாக ரைப்பனிங் வைக்கக்கூடிய ஹார்மோன், அதாவது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பாலி கேலட்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்போ இந்த சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டிலே பண்ணுறோம். அப்போ டிலேயிங் ஆஃப் த ரைப்பனிங் ஆஃப் த ப்ராசஸ். ஓகே, டிலேயிங் ஆஃப் த ரைப்பனிங் ஆஃப் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு சில ஹார்மோன்ஸ் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். இந்த மெத்தட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் சவர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். இந்த ஃபஸ்ட்டு டிரான்ஜெனிக் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்லின் ஷிப், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அயன் வில்மெட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார், முத இந்த டோலி அப்படிங்கிற ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார் இல்லையா? இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா நியூக்ளியர் குளோனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இது எடுத்திருப்பாங்க. நீங்கள் 10th படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இந்த அடர் செல்ஸ் அதோட கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயன் வெல்மெட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார், எடுத்து வந்து அதை கிராஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இதில் வந்து நமக்கு அந்த சுகட் மதர் கேரக்டர் எடுத்திருப்பார். என் கண்டிஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2n கண்டிஷனில் அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு நியூ கேரக்டர் உருவாக்குவார். யார் அப்படின்னா இந்த அயன் வெல்மெட் தான் டோலி அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பார். சரியா? எந்த ஆடுன்னு கேட்டாங்கன்னா இந்த டோலி அப்படிங்கிறத வந்து ஆட்டிலேருந்து உருவாக்கியிருப்பார். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு பிளான்ட் ஜீனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அராப்டிஸ் தாலியானா. என்ன பிளான்ட் அப்படின்னா நமக்கு வந்து அராப்டிஸ் தாலியானா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு பிளான்ட் ஜீனோம் வந்து நமக்கு பிரித்து எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP அப்படின்னு சொல்லுவாங்க. த டிராஃப்ட் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு கிராப் பிளான்ட் ஜீனோம் சீக்வன்ஸ் எது பார்த்திங்க அப்படின்னா ஒரைசா சட்டைவா. எதில் எடுத்துக்கிட்டாங்க, நமக்கு ஒரைசா சட்டைவால வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் வந்து நமக்கு இந்த 46 குரோமோசோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கப்புறம் சார் ரோபர்ட் ஜி எட்வர்ட்ஸ் டெவலப்டு இந்த விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இன் த அனிமல்ஸ் அண்ட் தென் stem cells injected to the stroke patient and enable to the patient to walk. the stem cell therapy அப்படிங்கிறது மூலிமா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரோக் அதாவது நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதனால் பாதிக்கப்பட்ட என்ன ஆகும் நமக்கு, அதாவது ஸ்ட்ரோக்குனாலே மெயினாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு இந்த பிளட்டில் வந்து பிளாக் ஆயிரும், ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டு கை கால் இந்த மாதிரி என்ன ஆகும் நமக்கு இது வந்து மூமெண்ட் இல்லாமல் போயிடும். சரியா? அப்போ அந்த மாதிரி மூமெண்ட் இல்லாமல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலிமா அதை வந்து நமக்கு க்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளட் ஸ்டீம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிளட் ஸ்டீம் செல்ஸ் மெத்தட். அதுக்கப்புறம் த ஜேம்ஸ் அலிசான் அண்ட் த டாஸ்கோ ஹான்சோ டிஸ்கவர் த ப்ரோட்டீன் பவுண்ட் இன் எ இம்யூனோ செல்ஸ். அப்போ இம்யூனோனால நமக்கு என்னது WBC பேஸ் செல் தான் நமக்கு என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா பேஸ் பண்ணக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறத எடுத்துகிட்டுன்னு வச்சுங்களேன். அப்போ இன்டர்ஃபெரானுங்கிறது என்னது, நமக்கு ரெசிஸ்ட் எகெயின்ஸ்ட் இன் வைரஸ் இல்லையா? அப்போ இது என்ன நமக்கு கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வைரஸ்க்கு எதிரான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ கிளைகோப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அல்லது வந்து டேப்லெட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும் நமக்கு அந்த இடத்துல இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். ஓகே, இந்த கேரக்டர்லாம் ஃபுல்லாக டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா த ஜேம்ஸ் அலிசன் அண்ட் த டாஸ்கோ ஹான்சோ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. அதுக்கு அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். ஆஸ் இஸ் டிஸ்கிரைப் த இயர்லியர் இட் இஸ் அ கிச்சன் டெக்னாலஜி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிச்சன் டெக்னாலஜி. ஓகே, தீஸ் ஆர் டெவலப்டு பை அவர் ancest and the using the fermentation of bacteria. ஏன் நம்ம கிச்சன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே என்னது நமக்கு ஃபுட் ப்ராடக்டாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கிச்சன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா வந்து பால் தயிராக மாறுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது சீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, சம் ஆசிட்ஸ் ஹார்மோன் ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கிச்சன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த இன்க்ளூடிங் த ப்ராசஸ் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சுரல் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த ஆர்கானிசம். இது வந்து ஆர்கானிசத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பயோடெக்னாலஜிக்கல் மூலிமா அதோட இன்வால்மெண்ட்டு நமக்கு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்மெண்டேஷன். இப்போ ஃபர்மெண்டேஷன்னா என்ன? ஆக்சுவலாக வந்து இந்த ஃபர்மெண்டேஷனை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணது யார் அப்படின்னா இந்த புச்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வருவார். அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஃபர்மெண்டேஷனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார். ஆக்சுவலாக ஃபர்மெண்டேஷன் அப்படின்னாலே என்ன கண்டிஷனில் நடக்கும்னு கேட்பாங்க. ஏரோபிக்கா எனரோபிக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு என்னது எனரோபிக் கண்டிஷனில் தான் நடக்கும். அதாவது நமக்கு
அந்த CO2 தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மாவெல்லாம் ஆட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி அந்த மாதிரி பிளேஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. சரிங்களா? அப்போ நமக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது அதுவே டெவலப் ஆகும். சரிங்களா? அப்போ டெவலப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் எனரோபிக் கண்டிஷன் மூடி வச்சுருவாங்க. சரிங்களா? இப்போ மூடி வச்சுட்டா நமக்கு என்னது, எனரோபிக் கண்டிஷன். அப்போ எனரோபிக் கண்டிஷன் மூலிமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது எடுத்துக்கிட்டு அந்த மாவு அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நமக்கு அந்த அரிசி மாவை வந்து நமக்கு சாஃப்டாக மாற்றும். ஓகே, இது லியூகோ நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது, இந்த இட்லி மாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, சரி. இப்போ this a word fermentation is a derived from the Latin verb forever. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா forever அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். forever அப்படின்னு சொல்லக்கூடியது FERVERA forever and then which means to boil. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா boil, அதுக்கு எழுது கொதிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கூடிய இதுக்கு என்ன பேர் அப்படின்னா boil அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? The fermentation refers to the metabolic process in which is the organism molecule normally glucose. ஏன் குளுக்கோஸ் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுறோம், மோஸ்ட்லி நம்ம வந்து எந்த மெட்டீரியலை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மாவு அப்படின்னு எடுத்து அரிசி மாவுன்னு வச்சுக்கிறோம். அப்போ அரிசி மாவில் என்ன இருக்குது, ஸ்டார்ச் இல்லைங்களா? அப்போ அதுவும் நமக்கு என்னது, குளுக்கோஸ். அதாவது கார்போஹைட்ரேட்டோட கேரக்டர் தான் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸுக்காக எடுத்துக்கிறோம். அப்போ இது என்னவா மாறுது அப்படின்னா குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இன்டு த ஆசிட் என்ன கன்வெர்ட் ஆகுது, நமக்கு ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியதாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் கேஸஸ் CO2 ஆர் ஆல்கஹால் அல்லது ஆப்ஷன்ஸ் ஆஃப் த O2 இந்த இடத்துல என்ன கிடையாது, நமக்கு ஆக்சிஜன் சொல்லக்கூடியது இன்வால்வ் ஆகாது. ஸோ எனரோபிக் கண்டிஷன் ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, சரி. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னது ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணுறோம். சரி, இப்போ ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா the study of fermentation, it is a practical uses is called the zymology. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா zymology. ஆக்சுவலாக ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்காரோமைசிஸ் செர்வேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இருந்து பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த என்சைமுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஜைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம். என்ன என்சைம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். அப்போ அந்த ஜைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் தான் நமக்கு என்ன பண்ணும், ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஈஸ்ட் தான் நமக்கு என்னது எக்ஸாம்பிளான பீசஸ். ஓகே, இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணியிருப்பார். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்டுரைசேஷன் அப்படிங்கிற மெத்தடை கொண்டு வந்திருப்பார். அது என்ன பாஸ்டுரைசேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மில்கை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பாஸ்டுரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வீட்டில் பார்த்துருப்பீங்க, அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் பால் வாங்கிட்டு வருவாங்க. சரிங்களா? இப்போ அல்லது நம்ம ஒரு பாக்கெட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம பால் வாங்கிட்டு வரோன்னு வச்சுங்களேன். வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இந்த பாலை உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து நல்லா கொதிக்க வைப்பாங்க. சரிங்களா? அதாவது கொதிக்க வைக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த நுர வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணக்கூடிய மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ நல்லா கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகுது, அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட ஸ்போர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இறந்துரும். ஓகே, இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா பாஸ்டுரைசேஷன் அல்லது வந்து மில்க் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 மெத்தட் இருக்குது. சரிங்களா? லோ டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் வச்சுருக்கிறது ஹை டைம், அதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் ரொம்ப குறைஞ்ச டைம் மட்டும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. இது 2 மெத்தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாஸ்டுரைசேஷன் சொல்லக்கூடியதில் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபிஸ் வெறிநாய்க்கடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து தயாரிக்கிற ஒரே இடம் எங்கே இருக்குன்னா குன்னூரில் இருக்குது. ஓகே, ஊட்டி பக்கத்தில் இருக்குது இல்லையா குன்னூர், அங்கே தான் நமக்கு என்னது அப்படின்னா இந்த லூயிஸ் பாஸ்டர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த வெறிநாய்க்கடிக்கு மருந்து தயாரிக்கிற ஒரே இடம் எது அப்படின்னா அதுதான். ஓகே, சரி. அதுக்கு அடுத்து பாருங்கள், நமக்கு அந்த ப்ராசஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராசஸில் எது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா அண்டு ஃபங்கை எது அதிகமாக இன்வால்வ் ஆகுது, பாக்டீரியாவும் ஃபங்கை தான் நமக்கு என்னது அப்படின்னா அதிகமாக இன்வால்வ் ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் டு த லிவ்.
அப்போ ஆக்சிஜன் இருக்குது, இல்லா இடத்துல கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழக்கூடிய ப்ராசஸ் இருக்கும். ஆனால் ஃபர்மெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தேவையில்லை, ஆக்சிஜன் தேவையில்லை. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அப்போ ஃபர்மெண்டேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா எனரோபிக் கண்டிஷனில் தான் நடக்கும். ஓகே, this process of the fermentation are valuable to this food and beverage industries with the conservation of the sugar into ethanol to produce the alcoholic beverage. The release of the CO2 by yeast used in the leaving of the bread and with this production of organic acid to preserve and the favor vegetable and the டைரி ப்ராடக்ட். அந்த டைரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வாங்கினீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, ஏன் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் என்னது வீட், கோதுமை மாவு ப்ளஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இதெல்லாம் நமக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூட என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஈஸ்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த CO2 ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டோட்டல் அந்த வீட்டை என்ன பண்ண நமக்கு சாஃப்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, அண்ட் தென் சுகர் இன்டு த ஆல்கஹால். சுகர் எடுத்து நமக்கு என்னது, சுகர் இன்டு த ஆல்கஹாலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். அல்லது எத்தனால். எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, சுகர் கேன் ஜூஸில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹாலும் எத்தனாலும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸில் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது கரும்போட மொலாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வினிகர் ஆசிட்டு, ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுகர் கேன் ஜூஸில் தான் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது ஆர்கானிக் ஆசிட் ப்ரிசர்வ் அண்ட் த ஃப்ளேவர் வெஜிடபிள்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தனாலஜி மூலியமாக தான் அவங்க டைரி ப்ராடக்ட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயோ ரெக்டார். நெக்ஸ்ட் கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பயோ ரெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பயோ ரெக்டார் த ஃபர்மெண்டர் is a vessels or the container that is a design such as a way that is can provide in optimum environmental which is a micro organism or their enzyme interact with the substrate to produce the required product. The bioreactor aeration அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி agitation temperature and pH are controlled எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆவின் அந்த மாதிரி கூட இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனோம்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லார்ஜ் ஸ்டீம் மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த லார்ஜ் ஸ்டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக அந்த மில்கை வந்து பாயில் பண்ணுவாங்க. இப்போ பாயில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட பாக்டீரியாஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும், இறந்துடும். இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா கூல் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அதை கூல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு குறைஞ்சபட்சம் கூலிங்னா ரொம்ப கூலிங் கிடையாது. சரிங்களா? ஒரு 25 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதில் ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ ஈஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 டேஸில் என்ன ஆகும், கண்டினியூஸாக ஈஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகும். அப்போ ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது அதெல்லாம் என்ன ஆகும், நமக்கு சீஸ் அதாவது கட்டியாக நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிரும். அப்போ இதை என்ன பண்ணுறாங்க, சீஸ் பன்னீர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, அப்போ கேர்டு தயாரிக்கிறதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா இதே மெத்தடாலஜி தான். ஓகே, அண்ட் தென் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், லோ ஸ்ட்ரீம் ப்ராசஸ். என்ன பண்ணுறோம், நம்ம வந்து திரும்ப இதை வந்து 2 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, சரி, அது அப்ஸ்ட்ரீம் அல்லது டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ ஸ்ட்ரீம் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா ஆல் த ப்ராசஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் தர் ஃபர்மெண்டர் சச் அஸ் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வாங்கிட்டு வரக்கூடிய மில்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், ஃபங்கை இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டைரெக்டாக வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கிற மைக்ரோப்ஸை பூரா கில் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம், பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு மூலிமா பாலை நல்லா என்ன பண்ணுறோம், கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு கூல் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்காது, எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஃபங்கஸோ எதுவுமே இருக்காது. எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும், இறந்துடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த பாக்டீரியாவை நம்ம ஆட் பண்ணணுமோ எந்த ஒரு ஃபங்கை ஆட் பண்ணணுமோ என்ன பண்ணுறோம், நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பால் என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருவாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதில் வந்து மோர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி தயிர் கொஞ்சம் லைட் என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே போடுவாங்க.
போட்டோடனே அடுத்த காலையில் என்ன ஆகும், அடுத்த நாள் காலையில் அது எல்லாம் கட்டியாக மாறிடும் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலயமா அது நடந்திருக்கு. அப்போ அதுக்கு ஸ்டெரிலைசேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெரிலைசேஷனாக ஒன்றும் இல்லை, அதாவது ரிமூவல் ஆஃப் மைக்ரோப்ஸ், இதுக்கு பேர் தான் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஒருவேளை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ள கேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நல்லா ஹீட்டாக இருக்கும் போது அந்த பாக்டீரியாவும் சேர்த்து இறந்து போயிடும். அப்போ சீக்கிரம் என்ன ஆயிரும், அந்த பால் வந்து கெட்டு போயிடும். ஓகே. அதே மாதிரி நம்ம வெறும் அதை பாஸ்ட் அந்த இது பண்ணாமல் பாயில் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா பால் வந்து நமக்கு கெட்டு போயிடும். சரியா. அப்போ இது எல்லாமே என்ன மெத்தடுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு ஆஃப் த ஃபர்மெண்டர், த ப்ரிப்ரேஷன் அண்ட் த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த கல்ச்சர் மீடியம் அண்ட் growth ஆஃப் த சூட்டபிள் இனாக்குலம். அப்போ இனாக்குலம் அப்படின்னா என்னது அப்படின்னா அடுத்து நமக்கு இருக்கிறது என்னது, இங்கே இருக்கிற ஒரு ஸ்டீம் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டீமுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனாக்குலம் அல்லது வளர்ப்பு ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா. அது இஸ் கால் த அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய மோட்டார் செட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ரோலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரோலர் எப்படின்னா மிக்ஸி எப்படி உள்ளுக்குள்ளே சுத்தமாக அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றும். ஓகேங்களா. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேர்டை உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இதில் நமக்கு என்னது தனியாக இதுலேருந்து பட்டரை பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். நீங்கள் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வீட்டில் வந்து மோர் செலுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது வந்து நமக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸில் போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஷின்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஓகே. சரி, மெஷின்ஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ இந்த பிளேடு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவே நமக்கு என்னது நம்ம என்ன நமக்கு ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து தயிர் என்ன பண்ணுறேன்னா உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த தயிர் எல்லாம் நமக்கு என்னது இது ஃபுல்லாக அந்த மோட்டார் ரோல் ஆகும். இப்போ இந்த மோட்டார் ரோல் ஆகும்போது நமக்கு என்னது இதில் இருந்து நம்ம ஃபுல்லாக என்ன போய் சூஸ் பண்ண இது பண்ணிக்கும், நம்ம தனியாக பிரித்து எடுத்து பட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஓகே. பட்டர் அதுக்கப்புறம் கீ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது மோர் செலுப்புறது என்ன மெத்தடோ அதே மெத்தட் தான் நமக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ மோட்டார் ஓடிட்டுருக்கு. அப்போ மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார். அதுக்கப்புறம் ப்ரெஷர் கேஸ். அப்போ என்ன ப்ரெஷர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா, அந்த மெத்தட் அப்படின்னா ப்ரெஷர் கேஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பிஹெச் ப்ரூஃப். இப்போ பிஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிட்டா பேஸா அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டெம்பரேட், உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டெம்பரேட் இருக்குது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, பாக்டீரியா க்ரோத் ஆகணும் அப்படின்னா என்னது ஒரு ஆப்டிமம் டெம்பரேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இஸ் பர்கர் அண்ட் தென் இம்பேலர், ஸ்டெரைல் நியூட்ரியன் மீடியம். இங்கே இருக்குது என்ன அப்படின்னா ஸ்டெரைல் நியூட்ரியன் மீடியம் அண்ட் தென் த கூலிங் ஜாக்கெட். இந்த ஏரியாவுக்கு என்ன பேருனா கூலிங் ஜாக்கெட் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், மில்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணிட்டோம். சரிங்களா. நல்லா கொதிக்க வச்சுட்டோம். திரும்ப நம்ம என்ன பண்ணணும், அதை கூல் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா கூலிங் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே O2 கான்சன்ட்ரேஷன் ப்ரூஃப். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா O2 கான்சன்ட்ரேஷன் ப்ரூஃப்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரியன்ட் ஆர் இனாக்குலண்ட். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் அல்லது இனாக்குலம் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதை நமக்கு என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு. இது எதுக்காக அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து this is a process including the distillation, the centrifuging, the filtration and the solvent of extraction. அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு என்ன சப்ஸ்டன்ஸ் நமக்கு வேணுமோ அதை தனியாக என்ன பண்ணிக்குவாங்க அவங்க பிரித்து எடுத்துக்குவாங்க. இந்த ப்ராசஸ் இன்வால்வ் த purification of the desired product. அப்போ எந்த ப்ராடக்ட் நமக்கு அது வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுதான் நமக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடாலஜி. ஓகே. சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த ப்ரொசீஜர் ஃபர்மெண்டேஷன். ஓகே. ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே. என்னென்ன ப்ரொசீஜர் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் த ப்ராடக்ட் பயோரியாக்டர் இஸ் செலக்டட். அப்போ பயோரியாக்டர்னு என்னது லிவிங் இல்லையா. அப்போ எதுவோ அதை என்ன பண்ணிக்கணும் நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது a suitable substrate in the liquid media is added to the specific temperature pH and then diluted. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம
டைல்யூட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப லோவுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ளே ஆட் பண்ணுற ஈஸ்டோ அல்லது பாக்டீரியாவோ என்ன ஆகக்கூடாது, நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்போ ரொம்ப லோ டெம்பரேச்சரில் இருந்தால் ஸ்போர்ஸ் என்ன ஆகாது, நமக்கு டெவலப் ஆகாது. ரொம்பவும் அதிகமான டெம்பரேச்சர் இருந்தாலும் பாக்டீரியா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் டு 30 அப்படின்னு வச்சுங்களேன். அந்த டெம்பரேச்சரில் என்ன பண்ணணும், நம்ம அந்த ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறம் திஸ் ஆர்கானிசம் மைக்ரோப்ஸ் அனிமல் த பிளான்ட் செல் சப்செல்லுலார் ஆர்கனல்ஸ் ஆர் என்சைம் இஸ் ஆடட். அப்போ என்ன தேவையோ அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் then it is incubated at a specific temperature for the specified time. குறிப்பிட்ட அளவு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நம்ம கொடுத்து ஃபுல்லாக பாயில் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட டைம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாஸ்டரைசேஷன் சொல்லக்கூடிய இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 75 டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டு 15 மினிட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபுல்லாக பாயில் பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தடாலஜி. அதே வந்து நமக்கு லோ டெம்பரேச்சரில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 60 மினிட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இதை நமக்கு லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெரைலாக மாற்றணும், அதை கில் பண்ணணும். இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெத்தடாலஜி. அப்போ நம்ம கண்டிப்பாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபைடு டைம் அப்படிங்கிறது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் the incubation may either be aerobic or anaerobic condition. அப்போ அதோடைய ப்ராடக்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ஏரோபிக்னா ஏரோபிக் கண்டிஷனில் நம்ம வச்சுருக்கணும், எனரோபிக்னா எனரோபிக் கண்டிஷன் என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலே எனரோபிக் கண்டிஷன் தான். அடுத்தது வித் த ட்ரால் by the product using the downstream processing method. அப்போ இதான் நமக்கு மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய மெத்தட். இது நமக்கு ஒரு பெரிய ஸ்டீம். ஓகேங்களா, இப்போ இந்த ஆவியன் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டீம் மாதிரி வச்சு பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டயக்ராம் பார்த்துங்க. டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்க, சரி, இதில் மெயினாக பாருங்கள் அந்த pH ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த டெம்பரேச்சர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் த ஸ்பர்கர். மெயினாக அது எந்த மெத்தட்னு கேட்டாங்கன்னா பயோ ரெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, பயோ ரெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே.